தூத்துக்குடி புது பாண்டியாபுரத்தில் உள்ள நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிந்து 21 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். தூத்துக்குடி அருகே உள்ள புது பாண்டியாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது நிலா சீ ஃபுட்ஸ் என்ற தனியார் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு மின்கசிவு காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக மீன் பதப்படுத்தும் நிறுவனம் முழுவதும் அமோனியா வாயு பரவியது. இங்கு பணியில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள் மற்றும் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 16 பெண்கள் என 21 பெண்கள் மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். உடனடியாக இவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து புதியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை புது பாண்டியாபுரத்தில் உள்ள நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிந்து 21 பேர் மயக்கமடைந்தது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் முரளி தலைமையிலான குழுவினர் தற்போது தனியார் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது எப்படி கசிவு ஏற்பட்டது, மின் கசிவா இல்ல வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வுக்கு பின்பே முழுமையான விவரங்கள் தெரிய வரும்.